ஹை மக்களே, உங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கடியாப்பட்டிங்கிற கிராமத்தில் சிதம்பர விலாஸ் டிஎஸ்கே மேன்ஷன் 120 வருஷம் பழமை மாறாத பாரம்பரியமான செட்டிநாடு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். டிஎஸ் கிருஷ்ணப்ப செட்டியாரால் உருவாக்கப்பட்ட இந்த வீடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க உள்ளே போகலாம். ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் டயர்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்மளை ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு கோல்டு டவல் தராங்க. லேடிஸாக இருந்தால் பேங்கிள்ஸ் தராங்க. குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பானகம் தராங்க. இஞ்சி பெப்பர் வெல்லம் போட்டது சூப்பராக இருந்தது. ரூமில் கொண்டு போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளை முதல்ல குக்கிங் கிளாஸ் கூட்டியிருப்பாங்க. அங்கே பாரம்பரியமான செட்டிநாடு உணவுகளை சொல்லித்தராங்க. என்ன செய்கிறீங்க இப்போ? கவுனி ஸ்வீட்டு, கவுனி அரிசி வச்சு ஸ்வீட் செய்கிறீங்க. இது கொடமிளகாயும் வெண்டைக்காயும் வச்சு ஒரு மண்டி செய்கிறீங்க. ஓகே, முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறாங்க. எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துறாங்க. அது பொரிஞ்சதி உளுந்து சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கியது அதை நல்லா வதக்கி விடுறாங்க. வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துறாங்க. இது நல்லா மசிஞ்சு வரக்கு உப்பு சேர்த்துறாங்க கொஞ்சம். கண்ணகி, ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 2 வருஷம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொடமிளகா பொடி பொடியாக நறுக்கியது அது சேர்த்துறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விறகடுப்பு தான் இருக்கும். ஆனால் இந்த ரெசார்ட்டாக மாற்றினதுனால சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கீழே பர்னர் வச்சுட்டு மேலே ஸ்லாபு கட்டி விட்டு கம்பி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் புளிக்குழம்பு தான் அப்படி சொல்கிறீங்களோ? இல்லையே, புளிக்குழம்புல இது மண்டி. நீங்கள் புளிக்குழம்புனா மிளகா பொடி புளி ஊற்றி மிளகா பொடி போடுற புளிக்குழம்பு. இது மண்டி. ஓகே, இது மிளகாத்தூள் போட மாட்டீங்க? போட மாட்டேன். இதில் என்னென்ன போட்டு வேற என்ன செய்வீங்க? கொண்டக்கடலை போடலாம். இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. இதில் வேற என்னெல்லாம் சேர்த்திக்கலாம்? இப்போ கொடமிளகா வெண்டைக்காய் சேர்த்துறீங்க, அப்புறம் கொண்டக்கடலை போடலாம், அப்புறம் கத்திரிக்காய் அதெல்லாம் மண்டி வைக்கணும். இதுலேயும் சேர்த்திக்கிறதா? இல்லை, இதில் சேர்த்திக்கிறதா? இதுலேயும் சேர்க்கலாம். மாங்காய் போடலாம், இல்லை தனியாகவும் செய்யலாம். இதில் இப்போ காரத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? குடமிளகா. ரொம்ப காரம் இருக்காது. இந்த வேணால் வரமிளகா போடலாம். அதான் கேட்டேன். 2 வரமிளகா போட்டால் ரொம்ப போட வேண்டாம், சும்மா ஒரு 2. இதே மெத்தடில் வெண்டைக்காய் கேப்சிகம் பதிலாக மாங்காய் கொண்டக்கடலை கத்திரிக்காய் வச்சும் இந்த மண்டியை செய்யலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டிதான். வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கவுனி அரிசி ஸ்வீட். soaked and boiled and pressure cooker. கவுனி அரிசி, கவுனி ரைஸ். ஆமாங்க, இது நாம் வீட்டில் தேவையான நெய் விட்டுக்கணும். நெய் விடுவோம். ஏலக்காய் பொடி இருக்கு. ஈஸியான ஸ்வீட் இது. அரிசி வந்தால் சரி. இந்த கவுனி அரிசி ஸ்வீட் பார்த்திங்கன்னா 4 மணி நேரமாட்ட ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெல்லம், தேங்காய், நெய், ஏலக்காய் பொடி போட்டு வேக வச்சுக்கிறாங்க. நீங்கள் பண்ணிட்டு சொல்லுங்கள். You want to taste? Yes. Yeah. Actually, more small. Done. So simple. நல்லா ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ, காஃபி, பிஸ்கட் வேணுங்கிறவங்க அதுவும் சாப்பிட்டுட்டு நம்மளை ஹோம் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போதே 2 சைடும் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அழகான தூண்களோடு இந்த வீடு நம்மளை வரவேற்குது. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா கல்லாப்பட்டி இருக்கட்டும். கணக்கு பிள்ளைகள் இந்த இடத்துல தான் கணக்கு வழக்குகள் அந்த காலத்தில் பார்த்தாங்க. ரைட் சைடு இருக்கிறது ரிசப்ஷன் ஏரியா.
காரைக்குடி செட்டியார்ஸ் எல்லாருமே பர்மாவில் தொழில் பண்ணிகிட்டு இருந்ததுனால அங்கிருந்து கொண்டு வந்த மரங்கள் தான் இது எல்லாமே. உள்ளே என்ட்ரானதே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. தூண்கள் எல்லாமே ரோஸுட்டால் ஆனது இருக்குது. டெரக்கோட்டா, கருங்கல் ஆனது, கிரனைட்டால் ஆன தூண்கள் தான் இருக்குது. இவங்க தான் ரிசப்ஷன். இவங்க தான் இந்த ஹோம் டூரை பற்றி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 பக்கம் திண்ணை இருக்குங்க. அவங்களாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், டேபிள் சேர் போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியிலேருந்து விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா இங்கே தான் உட்கார வைப்பாங்களாம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணி உட்கார வைப்பாங்களாம். மற்றவங்கள யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இப்போ பாருங்கள், இந்த நிலவு இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே சூரிய சக்கரம் இருக்குது. இது எல்லா கோயிலில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லா செட்டியார் வீட்லேயும் இந்த நிலவு கீழே நவரத்தினங்கள் போட்டு வைப்பாங்க. காரைக்குடி செட்டியார்ஸ் எல்லாம் வசதி படைத்தவங்களாக இருக்கிறதுனால இந்த சூரிய சக்கரா கீழே அதிகமாக வைரங்கள் தான் போட்டு வைப்பாங்களாம். இப்போ மேலே ஒரு சீலிங் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு போர்ஷனை ஃபுல் போர்ஷனையும் கீழே செதுக்கி கலர் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மேலே. கதவுகள் அமைப்பு பார்த்திங்கன்னா கோயில் அமைப்பு படி தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா செட்டியார்ஸ் வீட்லேயும் கதவுகளை கஜலட்சுமி கடவுளை தான் செதுக்கி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே தங்கப்பூச்சால் ஆனது. ஒவ்வொன்றும் அவ்வளோ வேலைப்பாடோட அழகாக இருந்ததுங்க. பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. என்ட்ரு ஆனது லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பாடசாலை இருக்கும். அந்த காலத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லாதனால குழந்தைகளுக்கு 6 வயசுலேருந்தே கணக்கு வழக்குகள் இந்த இடத்துல உட்கார வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்களாம். அங்கே ஒரு ரூம் தெரியுது பாருங்கள், அந்தன்னைக்கு ஆகிற வசூல் எல்லாம் அந்த ரூமில் தான் வைப்பாங்களா பணத்தையெல்லாம். இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஆண்கள் அந்த அன்னைக்கு நைட்டு அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கே தான் தூங்குவாங்களாம். இதுதாங்க அந்த கதவோட சாவி. பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஒரு 20-30 கிலோ இருக்குங்க. This is around 200 kg. This door is. This door have actually 3 locks. 1, 2, and 3. Even the elephant also can't break this door, but that is not enough for Chittiar because they kept all the wealth inside that house only, so that they made this key. 1, 2, 3. And it goes upside down. 4, 5. No chance. It still works after 120 years. It still works. தானியங்கள் எல்லாத்தையுமே மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் குட்டி குட்டி ஜன்னல் தெரியுது பாருங்கள், அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு தானியங்களை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். செட்டியார்ஸ் எல்லாம் வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ பயணம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்களா, சில தானியங்களை ஏற்றுமதி பண்ணி விற்றுருவாங்களாம். சில தானியங்கள்லாம் லோக்கலில் விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் இங்கே விற்பாங்களாம். அது வரைக்கும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்களாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. சாயந்தரம் ஆனால் அவங்க வந்து பணத்தை எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த பணத்தை பூரா இந்த பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் நான் சொல்லியிருந்தேங்களா, அங்கே தான் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்களாம். இப்போ கணக்கு டேலி ஆகலினா வட்டி அசல் எல்லாத்தையுமே அங்கே தான் வைப்பாங்களாம். அடுத்த நாள் காலையில் அந்த வட்டியை தான் எடுத்து அசலாக பயன்படுத்துவாங்களாம். மார்பிள் லைட்ஸ் சாண்ட்லியர்ஸ் எல்லாம் வந்து பெல்ஜியம்லேருந்து இம்போர்ட் ஆனது. கிரானைட்டும் மார்பிள்ஸும் வந்து இட்டாலியிலிருந்து, உட்டு வந்து பர்மாலிருந்து கொண்டு வந்தது. 1897 கிருஷ்ணப்ப செட்டியாருக்கு புதுக்கோட்டை மகாராஜா வந்து இந்த நிலத்தை 1 ஏக்கர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 97லேருந்து 1904 வரைக்கும் 7 வருஷமாக ஆச்சு இந்த வீடு கட்டு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிஞ்சு தான் 1924 தான் எலக்ட்ரிசிட்டியே இவங்களுக்கு கிடைச்சிது. கிருஷ்ணப்ப செட்டியாரோட கிராண்ட்சன் தான் கிருஷ்ணன் செட்டியார். இவருக்கு 3 பசங்க 1 பொண்ணுங்க. இவர் தான் இந்த வீடு கட்டினது. இன்றைக்கி இருக்கிறது வந்து 5வது தலைமுறைகள் தான் இருக்கிறாங்க. இந்த கோட்டையாடு சுற்றியும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்களுக்கு அந்த ரூம் கொடுத்துருவாங்க. மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து மழை தண்ணி வச்சு தான் நம்பி தான் இருந்தாங்க. இந்த முற்றத்தில் 4 கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி பைப் இருக்கும். கீழே பெரிய அகலமான பாத்திரத்தை வச்சு அந்த மழை தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி அதுதான் வந்து சமையலுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். இந்த முற்றத்தை சுற்றி நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா கல்யாணம் நடக்குது அப்படின்னா இங்கே தான் அந்த ரூமுக்கு முன்னாடி தான் கல்யாணமே நடக்குமாமா. ரிசப்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ரூமுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடக்குமா. அந்த காலத்தில் பெண்களோட தாலியோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 3 கிலோ அளவுக்கு மங்கல்யம் போட்டிருப்பாங்களாமா. 1940s பர்மாவில் வந்து கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு காரணம் வந்து காரைக்குடி செட்டியாஸ் தான். ஏன்னா அவங்க அங்கே தொழில் பண்ணும்போது இடம் வாங்கி அங்கே கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அது விலையுயர்ந்த அரிசிங்கனால பணக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்த முடிஞ்சது, பாமர மக்கள் பயன்படுத்த முடியல. அதனால் காலப்போக்கில் வந்து அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரோக்கிய நலன் கருதி இன்றைக்கி அந்த கருப்பு கவுனி அரிசி எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம பூஜா ரூமுக்கு போகலாம். அங்கே இருக்கிற வால்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ஷைனிங்காக பிரைட்டாக இருக்கும். இது காரணம் வந்து கோழி முட்டை வெள்ளைக்கருவை வந்து மாட்டுத்தயிரில் கலந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணி சில காம்பனன்ட்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணி அதில் போட்டு தேய்ப்பாங்களாம் ஸ்மூத்னஸ்க்கு. அதே மாதிரி ஷைனிங்க்கு வந்து எக் ஒயிட்டை தான் வார்னிஷாக யூஸ் பண்ணுவாங்க. பிரைட்னஸ்க்கு வந்து கடல் சிப்பிகளை வந்து பவுடர் பண்ணி அதில் கலந்து எக் ஒயிட்டோட கலந்து தேய்ப்பாங்களாம். 120 வருஷம் ஆனாலும் ஒன்று அந்த ஷைனிங் மாறாமல் அப்படியே இருக்குதுங்க. அடுத்துதான் நம்ம உள்ளே பார்க்க போகிறது விசிறி ஹால். உள்ளே என்ட்ரானதி பார்த்திங்கன்னா மேலே சாண்ட்லியர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி வரக்கு முன்னாடி கேண்டில்ஸ் தான் அதில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் சுற்றியும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ். இதோட கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ், ஆர்கானிக் கலர்ஸ், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வேரியஸ் கலர்ஸை வந்து பலவிதமான ஷேட்ஸாக மேக் பண்ணி அதைத்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் ஆன பெயிண்டிங்ஸ் தான் நிறைய இதில் இருக்கும். அந்த காலத்தில் இது வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்க்கான ஹால் இது. அதாவது அந்த வீட்டில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் ஆனால் அதில் டவுரி என்னென்ன பொருள்கள் கொடுக்குறாங்க, வரதட்சணையில் வாங்குகிறாங்க, அந்த எல்லா பொருள்களும் இந்த ஹாலில் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கி இந்த ஹால் வந்து டைனிங் ஹாலாக மாற்றிருக்காங்க. அதாவது லன்ச் டைம் வந்து ஆத்தென்டிக்காக செட்டிநாடு வாழை இலை லஞ்சு மீல்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து இந்த ஹால் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது வந்து பொம்மை கொட்டகை. இங்கேயும் நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்கும். இந்த பொம்மை கொட்டகை ஹால் வந்து எதுக்குன்னா அந்த காலத்தில் செட்டியாஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக நிறைய நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பூஜா ஃபெஸ்டிவலுக்காக நம்ம கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கொலு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நிறைய பொம்மைகளை கொண்டு வந்து வச்சு அலங்கரித்து நிறைய சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்களாம். ஆனால்
நிறைய சொந்தக்காரங்கள் வர்றதுனால அந்த வீட்டு டீனேஜர்ஸ் பெண்களை வந்து யாரும் கீழே வந்து கலந்துக்க சொல்ல மாட்டாங்களாம். மேலே பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும், சுற்றியும் அந்த ஹாலை சுற்றியும் மேலே ஜன்னல் இருக்கும் பாருங்கள். அந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தான் அந்த டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து தான் இந்த ஃபெஸ்டிவலை வந்து பார்க்க முடியுங்களாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஜன்னலுக்கு நடுவால் சுற்றியும் நிறையா பொம்மைகள் இருக்கும். இதை வந்து டால் ஹவுஸ்னு கூட சொல்லுவாங்க. எல்லா செட்டியார்ஸ் வீட்லேயும் இந்த பொம்மை கொட்டகை கண்டிப்பாக இருக்குங்களாம். இதை எதை பிரதிபலிக்குதுன்னா, இந்த இடத்துல தான் அந்த ஃபேமிலியில் பூஜை நடத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நடத்துவாங்களாம். இது வந்து அந்தந்த வீட்டு ஓனர்களோட டேஸ்ட்டும் திறமையை பொறுத்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பொம்மை கொட்டைகள் வந்து ஒவ்வொரு அமைப்பாக இருக்குமா. சில பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்குறக்கு அழகாக மட்டும் இல்லைங்க, ஒவ்வொன்றும் ஒரு கருத்து சொல்கிற அமைப்பில் தான் இருக்குங்களாம். அடுத்தது நம்ம வெளியில் வந்திருக்கிறது வந்து கிச்சன் ஏரியா. இது கிச்சன் ஏரியாங்கிறதுனால அங்கங்கே அழகான பீங்கான் ஜாடிகளை வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் இருக்குது, அது யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது ஆட்டாங்கல் இருக்குது. இது மழை பெய்கிற இடங்கிறனால எல்லா பில்லர்ஸும் வந்து கருங்கல்லால் ஆன பில்லர்ஸாக தான் இருக்கும். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 2 கபோர்டு இருக்குது. இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் வந்து இந்த கபோர்டில் தான் வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயும் வந்து இதைத்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. உரல், உலக்கை, ஆரிக்கல், அம்மிக்கல் இதெல்லாம் இங்கே தான் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் ஏரியா. இந்த இடத்துல ஒரு கார்னரில் கிணறு இருக்குது. இந்த கிணத்துல வர தண்ணி தான் வந்து கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, வெசல் வாஷிங் எல்லா பர்பஸுக்கும் இந்த கிணத்துலேருந்து தான் பயன்படுத்திக்குவாங்களாம். அந்த கார்னரில் இருக்கிறது தான் அடுப்பு. ஒரு 2 முடிஞ்சுது. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஏரியா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கப்புறம் இந்த டைனிங் ஹாலை வந்து பஃபே சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னால் இந்த ஹாலுக்கு தான் வரணும். அதே லஞ்சாக இருந்ததுன்னா வாழை இலை சாப்பாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விசிறி ஹாலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வந்து டேபிள் சேர்லாம் உப்பு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் 1000-2000 பேர் இருந்தாலும் பந்திப்பாய் போட்டு உட்கார வச்சு வாழை இலையில தான் பரிமாறுவாங்க. இந்த டைனிங் ஹாலில் இருக்க எல்லா பில்லர்ஸும் வந்து ஸ்டோன் பில்லர் தான். அந்த காலத்தில் வந்து இந்த ஹாலில் அட் அ டைமில் 500-1000 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இன்னொரு விஷயம், இது கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தின் உன்னதமான கோட்பாட்டுடன் கூடிய ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இருக்குது. பக்கத்து ஊர் வந்து ஆத்தங்குடி, அங்கே தான் இந்த டைல்ஸ்லாம் தயாரிப்பாங்களாம். அங்கிருந்து கொண்டு வந்து தான் இதெல்லாம். இதை விட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு வென்டிலேஷன் இருக்குது. அதாவது இதுவுமே வந்து 2 ஸ்ட்ரீட் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸ்லாம் பார்த்திங்கன்னா இது ரீசண்டாக இந்த ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு. இது ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கப்புறம் கொண்டு வந்தது. அடுத்ததான் நம்ம உள்ளே வந்திருக்கிறது பந்திக்கட்டு. பந்திக்கட்டுனாலே சாப்பிட்றதா. அந்த காலத்தில் இது டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வெட்டிங் ஃபங்க்ஷன் போது அட் அ டைமில் 500 பேர் வரைக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கப்புறமா இந்த ஹாலை வந்து இன்டோர் கேம்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நம்ம வந்திருக்கிறது பேண்ட்ரி ஏரியா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலை, மதியம், இரவு நேரங்களில் சமைச்ச உணவுகளை வந்து இங்கே தான் கொண்டு வந்து வைப்பாங்களா பரிமாறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் கூட சொல்லலாம். கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம்.
இப்போ ஒரு எண்டு கார்டன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கீழே ஆத்தன்குடி டைல்ஸ் பாருங்கள், கண்ணாடியாட்டு இருக்குது. வாவ், டேபிள்லாம் வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. 120 வருஷம் ஆனாலும் இந்த மேன்ஷனில் இருக்கிற வுட்டு, ஆத்தன்குடி டைல்ஸ் எல்லாம் இன்னும் ஒரிஜினல் மரமாக அப்படியே இருக்குதுங்க. இங்கே எதுக்கு டேபிள் சேர் போட்டிருக்காங்கன்னா, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் இது கார்டன் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்காங்க. இது ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கு அப்புறமா இதை நிறையா ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலாக மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் அந்த காலத்தில் வந்து 5 பாத்ரூம்ஸ் இருந்திருக்கு. வெட்டிங் ஃபங்க்ஷன் போது கூட்டமாக இருக்குங்கிறனால நல்லா பயன்படுத்தி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி அழகாக அமைச்சிருக்காங்க. அடுத்து தான் நம்ம மேலே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இங்கே தான் எல்லாத்து விசிட்டர்ஸோட ரூம்ஸும் மேலே இருக்குது. டோட்டலாக ஒரு 10 to 15 தான் ரூம்ஸே இருக்குதுங்க. எல்லா ரூம்ஸும் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹெரிட்டேஜ்க்காக. டோர்ஸ், விண்டோஸ்லாம் அப்படியே விட்டுட்டு, உட்டன் ஒர்க்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு, உள்ளே இருக்கிறது மட்டும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்க்கும் முன்னாடி சேர்ஸ் போட்டிருக்காங்க. நாம் இங்கே வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து நம்ம உள்ளே போகலாம். அங்கங்கே எல்லா வால்ஸ்லேயும் நிறையா அழகழகான பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸ்விட்ச் போர்ட் பாடுங்க, அந்த காலத்துது. இதெல்லாம் லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு வந்துடலாம். செகண்ட் ஃப்ளோர். இந்த பார்த்திங்களா, இந்த ஏணியெல்லாம் வந்து இந்த ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கப்புறம் மேலேருந்து வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக இது வச்சுருக்காங்க. இது அப்படி நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன். அங்கே தூரத்தில் லைட் எரியுது பாருங்க, டோம். அதில் தான் வந்து இந்த வீட்டு ஆண்கள் ஈவினிங் டைமு வந்து போய் உட்காந்து இந்த கிராமத்தை சுற்றி பார்ப்பாங்களே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர். அந்த சைடு போகணுன்னா இன்னொரு வழியில் தான் போகணும். இப்போ கீழே சுற்றியும் வெராண்டா இருக்குது. அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. இந்த வெராண்டாவை சுற்றி தான் நிறைய விசிட்டர்ஸ்க்கு ரூம்ஸ் இருக்குது. நான் கீழே பொம்மைக்கொட்டைகள்லேருந்து சொல்லிட்டு டீனேஜர்ஸ் இங்கிருந்து தான் பார்ப்பாங்கன்னு. அது இந்த இடம் தாங்க. இங்கிருந்து தான் வந்து அந்த பொம்மைக்கொட்டைகளில் நடக்கிற பூஜா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கணும். அடுத்தது இன்னொரு ரூமுக்கு போகிறோம். இது வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் பாடசாலையிலிருந்து. அதாவது இங்கே தான் வந்து கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஏரியா. ஒவ்வொரு ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு கிரெயின்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. விலை ஏறும்போது அந்த டைமில் தான் அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க. அடுத்தது இந்த வழி எதுக்குன்னா கீழே வந்து பாடசாலைக்கு போகிற ஏரியா.
அடுத்தது கோர்ட் ஹால். மேலே இருக்கிற சீலிங் பாருங்கள், இந்த ஃபுல் பெயிண்டிங்ஸும் வந்து ஆர்கானிக் கலர்ஸுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே சீலிங் மட்டும் அந்த டிசைன் வருது பாருங்கள், அந்த போர்ஷன் மட்டும் தனியாக கீழே செதுக்கி பெயிண்ட் பண்ணி அது மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் ஹால் எதுக்குன்னா, குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை பிஸ்னஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுவாங்களாம். அதனால தான் இந்த இடத்து பேர் வந்து கோர்ட் ஹால்னு சொல்கிறது. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய சீலிங்கை வந்து எப்படி லிஃப்ட் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய போல்ட் வந்து போட்டிருப்பாங்க. அது மேலே போய் காமிக்கிறேன், உங்களுக்கே அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்போ கோர்ட் ரூம் விட்டு வெளியில் வந்தோம்னா சுற்றியும் வெராண்டா இருக்குது, நாலா பக்கமும் போய் வரலாம். அந்த சைடில் ரூம்ஸ் இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இனி நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இந்த கீழே போகிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போகலாம். வந்தாச்சு. ஓரளவுக்கு இருட்டாயிடுச்சுங்க. ஃபோனில் எடுக்கிறனால உங்களுக்கு எப்படி கிளியராக தெரியுமான்னு தெரில. நைட் வியூ காமிச்சிட்டு நான் காலையில் வியூவும் காமிக்கிறேன். மழையிலையும் வெயிலையும் படுறதுனால இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பெரிய வீடாக இருக்கிறனால இன்றைக்கி காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க அந்த டாம். மேலேருந்து பார்த்தா ஃபுல் வியூ தெரியும். அந்த செவுத்தில் கீழே பாருங்கள் வரிசையாக இருக்குது பாருங்கள், இதுதான் போல்ட்டு. நம்ம கீழே கோர்ட் ரூமில் நான் சொன்னேன்ல சீலிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போல்ட்டெல்லாம் வச்சு தான் அந்த சீலிங்கை மேலே லிஃப்ட் பண்ணி டைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் டோமில் இருந்து இந்த கடியாப்பட்டி கிராமத்தை ஃபுல் நைட் வியூ காமிக்கிறேன். இப்போ ரொம்ப லேட் ஆனதுனால நான் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ரூம் டூர் பார்த்துடலாம் ஷார்ட்டாக. ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரானதி சேர் இருக்கும். நிறையா டேபிள் சேர்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே உட்டன் ஒர்க்கு தான். ஆத்தன்குடி டைல்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலிங்க, மற்றதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா உட்டன் பாக்ஸோட கட்டி அதுக்குள்ளே இன்டோர் யூனிட் வச்சுருக்காங்க. ஃபேன், ஏசி எல்லாம் வந்து இந்த ஹெரிட்டேஜாக மாற்றினதுக்கப்புறம் இது போட்டிருக்காங்க. இது அந்த சைடு வந்து பாத்ரூம் இருக்குது. காரைக்குடி ஸ்வீட்ஸ் முறுக்கு இது வச்சுருக்காங்க. கச்சாயம், அதிரசம் சொல்லுவீங்க. இது முறுக்கு, எல்லாம் கை முறுக்கு தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டேபிளில் இருக்கிற ட்ராயர்ஸ் இதெல்லாம் நாம் கொண்டு வந்த திங்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா அதில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ரூம்ஸுக்கும் இருக்குது. டிவி இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். அந்த காலத்தில் ஏசி ஃபேன் இல்லாதனால அதைத்தான் நீக்கி வைப்பாங்க. அந்த பக்கம் ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல கெட்டில். இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, நீங்களே உங்கள் வீட்டில் வந்து உட்டன் ஒர்க் பண்ணணும், ஒரு கபோர்ட் பண்ணணும், ஒரு டேபிள் சேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் நான்.
இந்த ரூம் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால 2-3 விண்டோஸ் இருக்குது வென்டிலேஷனுக்காக. இந்த சேர் பார்த்திங்கன்னா சிட்டிங் போர்ஷன் வந்து மூங்கிலால் ஆனது. இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துல இருக்கிற சீலிங்கோட உட்டன் ஒர்க்கும் எல்லா கதவுகளோட வேலைப்பாடுகள் தானேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இன்னொரு ரூமுக்கு போகிறோம். இது கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும், சில ரூம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற பொருள்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பாத்ரூம் டூர் மட்டும் பார்த்துக்கலாம். உள்ளே என்ட்ரானது லெஃப்ட் சைடு வந்து வாஷ் பேசின் இருக்குது, கிளாஸ் கவர்ட் பாத்ரூம், பாத் டப் இருக்குது, அந்த கார்னரில் க்ளோசெட் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூமுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்ப பசி ஆயிடுச்சு, இனி நாம் டின்னருக்கு போகலாம். அங்கே போனது வெஜ்ஜுக்கு வந்து டொமேட்டோ சூப், நான்வெஜ்காரங்களுக்கு மட்டன் சூப்பு. அடுத்தது வெள்ளரிக்காய் கொசுமல்லி, மாங்காய் சுண்டல் தேங்காய், க்ரீம் சாலட், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு, கர்ட் ரைஸ், அப்பளம். அடுத்தது பேபிகார்ன் வெப்புடு, வெஜ் இறால் தொக்கு, அதுக்கப்புறம் இடியாப்பம், இட்லி, அதுக்கு தேவையான எல்லா சட்னி, பொடலங்காய் சட்னி சூப்பராக இருந்ததுங்க. இதில் தவா பராத்தா, சாம்பார், வெஜ் ஒயிட் குருமா, தால், நான்வெஜ்ஜில் ஒரு மிளகு மசாலா போட்டிருக்காங்க, சவ் சவ் சாதம், ஸ்டீம்டு ரைஸ், நெத்திலி ஃப்ரை, இறால் இடித்த மசாலா, இது பார்த்திங்கன்னா செட்டிநாட் காரக்குழம்பு, மட்டன் குழம்பு, பாசிப்பருப்பு பாயாசம், தினை அரிசி அல்வா, வாழை இலை அல்வா. இது நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டேங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. மொத்தத்துக்கு டிஎஸ்கே மேன்ஷனோட ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பருங்க, 5 out of 5 கொடுக்கலாம். இதுதாங்க கிருஷ்ணப்ப செட்டியாரோட ஃபேமிலி ஃபோட்டோ. இது வந்து அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ, அவங்களுடைய பேரெல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதாங்க, முக்கால்வாசி எல்லாமே கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் டாமில் இருந்து இந்த வில்லேஜோட ஃபுல் வியூவும் காமிக்கிறேன். இந்த சிதம்பரம் விலாஸ் யார் நடத்திட்டு வராங்கன்னா, இப்போ மதுரையில் இருக்க சங்கம் குரூப்பை தான் இது மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஆத்தென்டிக் மாறாமல் மாடர்ன் லக்ஸுரி அம்யூனிட்டிஸோடு நடத்திட்டு வராங்க. இது ஒரு நாள் பத்தாதுங்க. ஒரு நாள் ஹோம் டூர்னால், 2வது நாள் வந்து வில்லேஜ் டூர் மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாட் மேக்கிங், வீவிங், ஆத்தங்குடி போய் ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து செட்டிநாடு வீட்டோட வெளிப்பகுதி மட்டும் பார்த்துட்டு ஆஹா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு செட்டிநாடு வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்லியிருப்பேன். நீங்களும் லைவாக ஃபீல் பண்ணணும், இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு நாளாவது நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாங்க இந்த சிதம்பர விலாஸுக்கு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே பார்த்தீங்கன்னா அது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்குறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஃபீல் பண்ண வச்ச என் நண்பர்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.